வந்தாச்சு. வழி விடுங்க. வணக்கம். வணக்கங்கய்யா. என்னப்பா ஊர் ஜனங்களாம் வந்தாச்சா? வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்கய்யா. வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க. வணக்கம்பா. எல்லாரும் அமைதியா இருங்க. கச்சப்பட அர்த்தம் பண்ண கூடாது. எல்லாரும் கண்டிப்பா எல்லாம் பின்னால போ. வரிசையில வாங்கப்பா. பின்னால போங்கறல்ல, வரிசையில வந்து நில்லு. பின்னால போய் நில்லு. போ. எல்லாரும் இப்படி கும்பலா நிக்காம வரிசையா நிக்க சொல்லுங்க. போங்கப்பா. ஐயா எழுதிக்கங்கய்யா. இவர் பேர் ராமசாமி, வயசு 35, நம்பர் 3 கிழக்கு தெருல இருக்காரு. இவர் சம்சாரம் பேர் பார்வதி, வயசு 30ஆவது. 2 பிள்ளைங்க, குமாரசாமின்னு பையன் 17 வயசு ஆகுது. பொண்ணு பேர் அமுதராணி 15 வயசு ஆகுது. சரி, இத கையெழுத்த போடு. எல்லாரும் கார் கிடைக்கும், அமைதியா இருங்க. போய் போட்டோ எடுத்துக்க. சரிங்கய்யா. வாமா இங்க கொடுத்துட்டு அங்க போய் போட்டோ எடுத்துக்கோ. உட்காருங்க. துண்டெடுங்க. அழுக்கு அது அண்ணன் சொல்றாருல, பெரிய ஜமீன்தார். துண்டடியா ஒரு நாத்தம். இப்ப எடுனே. ஒரு ஆளவா. இது கஷ்டம் பண்ண ஒரு ஆளவா. நீ போப்பா. வாங்கண்ணா வரிசையா வாங்கண்ணா. வாங்கண்ணா. கொஞ்சம் சரிங்கம்மா. போட்டோ எடுத்துக்க. தம்பி, வேற யாராவது இருக்காங்களா? ஐயா, ஊருக்கு எல்லா ஆளுங்களும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தனும் பாக்கி கிடையாது. பரவாயில்ல, உங்களோட தயவுனால வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயா எனக்கும் கார்டு கொடுங்க, என்னையும் போட்டோ எடுங்க. என்ன தம்பி, இன்னும் நீ கார்டு வாங்கலையா? இல்லைங்கய்யா. சரி, உன் பேரை கொடு. பேர் எழுதிங்கய்யா. ராசப்பன், வயசு ஒரு 24 இருக்கும். உங்க அம்மா அப்பா பேரை சொல்லு. அம்மா அப்பா யாரும் இல்லைங்கய்யா. சரி, அம்மா அப்பா தான் இல்ல, அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டி இருந்தா அவங்க பேரை சொல்லு. எனக்கு யாரும் இல்லைங்கய்யா. அட என்னப்பா நீ. சரி, நீ எங்க இருக்க, உன் விலாசத்தையாவது சொல்லு. எனக்கு வீடு வாசல்ல எதுவும் கிடையாதுய்யா. இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே. ஆமாங்க ஐயா, நாங்கெல்லாம் அவனுக்கு அண்ணன் தம்பிக்க மாதிரி. அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருங்கய்யா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சட்டப்படி அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கார்டு கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கும் ஒரு கார்டு கொடுங்க. சொன்னா புரிஞ்சுக்க தம்பி. அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருக்கிற வீடு விலாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். இத பார், குடும்ப கார்டுன்றது குடும்பஸ்தனுக்கு கொடுக்கறது, உன்ன மாதிரி தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஐயா சார். ஐயா இப்படிலாம் சொன்னா எப்படிங்க? தயவு செஞ்சு எனக்கு ஒரு கார்டு கொடுங்க. புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? உன்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் குடும்ப கார்டு கிடையாதுயா. டிரைவர், கார் எடு. கரையுது, உன் மனசு இன்னும் கரையவே மாட்டேங்குது. நீங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, 3 பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப உசாரதா இருக்காளுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா, இத சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. ஏமாமா, நீங்க அக்கா இல்லனா பொங்கலை சாப்பிட மாட்டீங்களா? ஆமா, அக்கா விட்டு மாமா எப்பவே சாப்பிடவே மாட்டாரு. வந்தீங்களா? மாமாவை கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் மாமா கோவப்படுறீங்க? விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான மாமா உண்மை. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் யாருமே இல்லாத அனாதையா இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொந்தம், பந்தம், பாசம் எல்லா உறவும் கிடைச்சது மாமா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. ராசப்பன காலையில இருந்து ஆளே காணோம். டேய், அங்க உட்கார்ந்திருக்கான்டா.
ஏய் ராசப்பா என்ன தனியா உட்காந்துருக்க? இப்ப மட்டுமாடா? நான் பிறந்ததுல இருந்தே தனியா தானடா இருக்கேன். என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம். நேற்று திருவிழாவிலையும் உன்னை காணோம். எங்கடா போன? நான் எங்கேயும் போலடா. பொங்கலுக்கு அடுப்புக்கு கல்லு கட்டதுல இருந்து மிச்சம் மீதி இருந்ததை காக்கா குருவிக்கு போற வரைக்கும் நான் அங்கதான்டா இருந்தேன். நெசமாவாடா? எங்களை மன்னிச்சிடுறா. நாங்க யாருமே உன்னை கவனிக்கலடா. நீங்க மட்டும் இல்லடா, இந்த ஊரே நான் இருந்தது கவனிக்கல. வருஷம் முழுக்க இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் விதப்புல இருந்து வெள்ளாம வரைக்கும், கல்யாணத்துல இருந்து கருமாரி வரைக்கும் எல்லாத்துக்கும் ராசப்பா ராசப்பான்னு என்ன தானே தேடுவாங்க. நானும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா ஒரு 4 கிழமைன்னு வந்தா மட்டும் இந்த ராசப்பனை யாருமே தேடுறது இல்லடா. நான் அவங்கள ஒண்ணு தப்பு சொல்லலடா. அவங்க என்னடா பண்ணுவாங்க? வருஷத்துல ஒரு தடவை சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கே நேரம் பத்தாது. இதுல இந்த அனாதையை யாரா தேடுறது? ராசப்பா ஏன்டா அனாதன்னு சொல்ற? உனக்கு நாங்களா இருக்குண்டா. ஆமாண்டா. அதெல்லாம் சும்மாடா. நான் பார்த்தேன்டா, மானாபுரத்துல இருந்து வந்த உன் அத்தை பொண்ணோட நீ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தத. நாளைக்கே உனக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா குடும்பம் குட்டின்னு ஆயிடுவீங்க. நான் காலத்துக்கு இப்படிதான்டா. டேய் டேய் ஏன்டா புரியாம பேசுற? ஏன் எங்களுக்கு கூட கல்யாணம் நடக்குமா? உனக்கு கல்யாணம் நடக்காதா? எப்படிடா நடக்கும்? நடக்கும்டா. உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி வேணும்னு எங்களால கொண்டு வர முடியாது. ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பொண்டாட்டி பிள்ளாமா மச்சனோட எங்களால இருக்க வைக்க முடியும்டா. உனக்கு கல்யாணம் ஆனா ஒருத்திக்கு புருஷன் ஆயிடுவேன், குழந்தை பிறந்தா அப்பா ஆயிடுவேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாரும் அனாதன்னு சொல்ல முடியாதுடா. எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? ஏன்டா கொடுக்க மாட்டாங்க? நம்ம ஊர் அழுக்குராம் சாமிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரும் நம்ம புரோக்கர். நாளைக்கே போய் அவரை பாக்குறோம். வர்ற ஆவணில கல்யாணத்தை முடிக்கிறோம். டேய் பொன்னுசாமி, நெத்தியில பட்டையை போட்ட உடனே பட்டை கலப்படா. அப்படியே 2 கிளாஸ் வயித்துல பட்டையை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா வேலைய பார்க்கலாம்ல. பத்திரமா இருக்கு. இன்னைக்கு கட்டிங் ஓகே. இன்னைக்கு வருமானத்தை தரும் மகாலட்சுமி யாருன்னே தெரியலையே. சரோஜா, ஏய் சரோஜா, என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? இந்த போட்டோவை யாரடி இதுல வச்சது? ஏன் நான் தான் வச்சேன். இந்த பொண்ணுக்குலாம் மாப்பிள்ளை பார்க்க மாட்டீங்களோ? கமிஷன் வராதுன்னு பயப்படாதீங்க. நயா பைசா பாக்கி இல்லாம நானே உங்க கமிஷனை கொடுத்துறேன். என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குறீங்க, எல்லா மாப்பிள்ளைங்களுக்கும் பொண்ணு பாக்குறீங்க. நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? அதனாலதான் உங்க பையில நம்ம பொண்ணு போட்டோவை வச்சேன். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் மாப்பிள்ளை பார்த்தா புரோக்கர் கமிஷன் கிடைக்கும். நம்ம பொண்ணுக்கு பார்த்தா உங்க கையை விட்டுல செலவு பண்ணா அதான் மாப்பிள்ளையே பார்க்காம இருக்கீங்க. ஏய் நிறுத்துடி. தினமும் உனக்கு தான் வேலை போச்சு. உனக்கு மட்டும் தான் அக்கறையா? எனக்கு அக்கறை இல்லையா? இது பாரு, என் பொண்ணு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, தினமும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. வாமா, நான் பெத்த மகளே, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீயும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தினமும் அந்த அரச மரத்து பிள்ளையார சுத்தி வந்து உன் கால் தேஞ்சு போனதுதான் மிச்சம். உன்னை படைச்ச கடவுளுக்கும் கண்ணு இல்ல, உன்னை பெத்த அப்பனுக்கும் அக்கறை இல்ல. என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு வயசு பையன் மாதிரி தலைக்கு கை மட்டும் அடிச்சுக்கிட்டு. ஐயோ, இவங்களை திருத்தவே முடியாது. இருக்கிற 50 ரூபா வச்சுட்டு ஒரு கோட்டர் அடிக்கலாம் நினைச்சேன். டபுள் டென்ஷனை ஏத்திட்டா. டபுள் கோட்டர் அடிக்க வேண்டியதான். ஆளுக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. வணக்கம். என்னடா அது வெட்டி பசங்க காலங்காத்தால நிக்கிறீங்க? என்ன விஷயம்? எல்லாம் உங்களை பார்க்கத்தான். டேய், வயசு பொண்ணுங்களையும் வயசு பசங்களையும் வச்சிருக்கவங்க தான் கல்யாணத்துக்காக என்ன பார்க்க வருவாங்க. நீங்க எதுக்குடா வெட்டி பசங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏன் ராசப்பனை பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி தெரியலையா? என்னடா சொல்றீங்க? ராசப்பனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்றோம். ராசப்பனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பெரிய பேசும்போது குறுக்க பேச ஒண்ணும் பாத்தியா? இப்ப அண்ணன் சிரிக்காத பாருங்க. ராசப்பனுக்கு பொண்ணாடே. ₹100. இந்த ஊர்க்கார பசங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு புள்ள பத்துக்கிறவருக்கு கமிஷனுக்கு நாயா அலைய வேண்டியதா இருக்குது. இவங்க எடுத்த உடனே ₹100 காட்டுறாங்கல்ல, அப்படியே அமுக்க வேண்டியதான். என்னென்ன யோசிக்கிறீங்க? அட நீங்க சும்மாங்கப்பா. முன்ன பண்ண தெரியாதவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நம்ம ராசப்பன் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆட்டி காமிக்கிறாங்களே. ராசப்பா, நான் அப்பவே சொல்லல, உனக்கு ரொம்ப நல்லவர்ரா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. போன மாசம் தான் வாடிப்பட்டியில ராசப்பனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். எல்லாம் ஓகேயா? ஆனா வாயில லைட்டா கொஞ்சம் பட்டு வேணாம்னு சொல்லிட்டேன்ல.
அட போன வாரம் கூட கண்ணூர்ல ஒரு பொண்ணு பார்த்தையா ராசப்பனுக்கு எல்லாம் ஓகே ஆனா கண்ணுல லைட் அப்படி இருந்தது வேணாம் சொல்லிட்டல அவ்வளவு ஏன் நேத்து பெத்த பழத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன் ராசப்பனுக்கு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு ஃபேர் அண்ட் லவ்லி அழகு ராசப்பனுக்கு ஏத்த ராசாத்தியாவ பார்த்தேன் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படியா அப்படியாப்பா நான் பொய்யா சொல்றேன் நானும் ராசப்பனை பத்தி பொண்ணு விட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவங்கள மாப்பிள்ளை உடனே பார்க்கணும் சொல்லிட்டாங்கப்பா என்ன இந்த மாசம் போறட்டுமே அப்புறம் அழைச்சி போன நினைச்சிருந்தேன் அதான் மாசம் பிறந்துருச்சே பிறந்துருச்சா டேய் அத சொல்லதானே வந்தேன் அதுக்குள்ள நீங்களே வீட்டு வாசல் வந்து நின்னுட்டீங்க அப்பனா ராசப்பா கிளம்பி போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு டேய் வெக்கா ரொம்ப நாளா தண்ணி வந்துற போதே டேய் வா டேய், டேய், டேய். என்னப்பா அது ஊரா அலைஞ்சு ராசப்பனுக்காக பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே பேசாம போனா எப்படி இது பின்ன என்ன உடனே போய் பொண்ணு பார்த்து வந்துறோம் ஐயோ அதுக்குல்லப்பா ராசப்பனுக்காக நான் ஃப்ரீயா கூட பாப்பேன் ஆனா பஸ்ஸுக்காரன் டிக்கெட் காசு கேக்குறானே இப்ப கூட பாரு வடுகோடி போயிட்டு இருக்கேன் என்ன பண்றது நடந்துதான் போகணும்னு நினைக்கிறேன் அங்க கூட ஒரு பொண்ணு இருக்கு அடடே அப்படியா சரி சரி முதல்ல செலவுக்கு வச்சுக்கணே நன்றிப்பா கல்யாணம் எல்லாம் முடிட்டேன் அப்புறம் மொத்தமா பாத்துக்கலாம் அப்ப வரட்டுமானே ஏய் வாங்கடா ஏய் வாங்க போலாம் அட்ரஸ் எல்லாமே பெத்த பாலத்துல எந்த பொண்ணு போய் பார்க்க போறாங்க எந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்ன டபுள் குவார்டருக்கு ஓகே ஜென்மகுரு ராமர் வனத்திலேம்பாங்க ஆனானப்பட்ட தசரத மகாராஜாவே தான் பையனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகம் பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும் உண்மைதான் ஜோசியரே இப்ப என் கவலையெல்லாம் எனக்கு அப்புறம் இந்த ஜமீன் யாருமே இல்லாத அனாதை ஆயிருமா இல்ல என் பாரிசு யாராவது வந்து காப்பாத்துவாங்களா இப்ப நடப்புல சுப கிரகங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து 5ஆம் இடத்தை பாக்குது அப்போ என் பையன் திரும்பி வந்துருவான ஜோசியரே கால கரதாண்டி போனாலும் கண்ணு வீடு வந்து சேரும் சூரிய
வீட்டு வேலைக்காரி வள்ளி. வா. பாத்தீங்களாண்ணே பெரியவர் முகத்துல சந்தோஷத்தை 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் முகத்துல இப்பதான் பாக்குறேன். இருக்காதா பின்ன? பேத்தி எதுக்கு வந்திருக்கு தெரியும்ல? எப்படியாவது தாத்தாவை சமாதானப்படுத்தி தான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். பேத்தினால அப்பாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. தாத்தா, இதுதான் என் நிச்சயதார்த்த ஆல்பம். சாபாஷ், என் பேத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. தாத்தா, இவர்தான் மாப்பிள்ள. ம். பேரு ஜானகிராமன். ஆஹா. இவரு மிலிட்டரியில கேப்டனா இருக்காரு. பெரிய திறமைசாலி தாத்தா. ம். அழகா இருக்கிறானே. உங்க அப்பம் பார்த்த பையனா இல்ல நீயா? போங்க தாத்தா, உங்க பேத்தி ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் இவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்குதான் நானே அவரை பார்த்தேன். ம். இப்படித்தான் என் பையன் இருக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பேத்தியாவது இப்படி இருக்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு. நான் வந்ததுல இருந்து பேத்தி பேத்தின்னு என் மேல உயிரா இருக்கீங்களே. ஆனா உங்க பையனை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன் தாத்தா, அவர் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? உங்க அப்பனுக்கு தாம என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. அவர்தான் அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே. நிறைய விட்டு கொடுத்துருக்கிறேம்மா. அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா பெரியவனானதும் கேட்டான் பாரு, அதைத்தாம்மா என்னால கொடுக்க முடியல. ஏன்னா அவன் கேட்டது என் தன்மானத்தையும் கௌரவத்தையும். எந்த ஒரு பிள்ளைக்கும் 25 வயசு வரைக்கும் அப்பன் தேவை. அதுக்கு பிறகு அப்பனுக்கு பிள்ளை தேவை. அவனுக்கு அப்பன் தேவையா இருந்த வரைக்கும் நான் அவன் கூட இருந்தேன். ஆனா எனக்கு என் பிள்ளை தேவையா இருக்கும்போது அவன் என் கூட இல்லை. அவனுக்கு அப்பா இல்லைன்னா என்னம்மா? பஞ்சாயத்து பிள்ளையோட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா எனக்கு என் மகனை விட்டா வேற யாரும் இருக்கா? இத்தனை பெரிய ஜமீனுக்கு ராஜான்னு தான் பேரு. ஆனா யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கு. தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, செத்து மண்ணோட மண்ணா போனாலும் சரி, நான் போய் அவனை பார்க்க மாட்டேன். தப்பு பண்ணது அவன் தான் என்ன வந்து பார்க்கணும். தாத்தான்னு நீ வந்த, உன்னை பேத்தின்னு நான் எதுக்கிட்டேன். அப்பா நான் வரட்டும், மகனே நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா வருவார் தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே இந்த ஜமீனே சொந்த பந்தங்களால நிரம்பி வழிய போது பாருங்க. ராசப்பா, சிரிச்சது போதும். பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு. பொண்ணு அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. பொண்ணு சூப்பரு. அதை விட அவ கொடுத்தா பாரு ஒரு காப்பி. வாயிலே வைக்க முடியாது. ஐயோ, சூப்பரோ சூப்பர். அப்புறம் என்ன சொல்றா? அப்புறம் என்ன, ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கலான்னு காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கலான்னு போனா எனக்கு முன்னாடி அவ பல்லு விளக்கிட்டு இருக்கா. அடடே, நல்ல பொண்ணு போல இருக்குது. இந்த காலத்துல நம்ம ஊர்ல கூட எவ்வளவு வந்து விடிய காலத்துல பல்லு பல்லு விளக்குறது. எப்படி விளக்குனா தெரியுமா? எப்படி? கையில வச்சு விளக்குனா. கையில வச்சா அத்தனையும் செட்டு பல்லு. சிரிக்காத சிரிக்காத. அங்க பொக்கவைய வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு ஜொல்லோட. அங்க பிடிச்ச ஓட்ட இங்க வந்து நிக்கிறேன். டேய், நேத்து நீங்க 3 பேரும் வந்திருந்தீங்கன்னா நல்ல கறி சோறு விருந்து சாப்பிட்டுருக்கலாம். என்னடா பெரிய கறியும் சோறும்? நேத்து நம்ம ஊர்ல கறியும் சோறும் சாப்பிடாத ஆளே கிடையாது. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லடா, கரகாட்டம் ஒயிலாட்டம் ஊரே திருவிழா மாதிரி இருந்துச்சா. டேய், நேத்து நான் எல்லா நேரத்துல அப்படி என்னடா நடந்தது நம்ம ஊர்ல? அதை ஏன்டா கேக்குற? நம்ம பெரிய ஒரு பேத்தி பட்டணத்துல இருந்து வந்தாங்களா, நேத்து ஊரெல்லாம் கூட்டி விருந்து வச்சாங்கடா. ரொம்ப காலமா வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பேத்தியா? ஆமாண்டா. ஐயோ, அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? பா, கலர் அப்படி ஒரு கலர். ஆஹா. அப்படியே நம்ம ஊர் சினிமா ஸ்டார்கள தோத்தாங்க போ. டேய், அவங்க இருக்காங்களா? இருக்காங்கடா. எனக்கு அவங்கள பார்க்கணுமேடா. இது ஒரு பெரிய விஷயமா? வா, இப்பயே வா. ம்.